கர்த்தருடைய பிரசனாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல போதும் என்று சொல்லாத நிறைய காரியங்கள் உண்டு. அதுல சிலவற்றை நீதிமொழிகள்ல போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 30:16 வாசிச்சீங்கன்னா, போதும் என்று சொல்லாத 4 காரியங்கள். பாதாளமும், மலட்டு கர்ப்பமும், தண்ணீரில் திருப்தி அடையாத நிலமும், போதுமென்று சொல்லாத அக்னியுமே. இது எல்லாமே என்னம்மா, போதும் போதும் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. குடு குடு, நிலத்துல தண்ணி ஊத்திட்டு இருந்தா குடிச்சு கொண்டே இருக்கும். அக்னியில நீங்க பொருள் போட்டு கொண்டிருந்தா அது எரிச்சு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டது தான் போதும் என்று சொல்லாத அப்படின்னு சொல்லி போடப்பட்டு. இன்னொன்று, மனுஷங்கிட்ட போதும் என்று சொல்லாத ஒன்று இருக்குங்க. அதுதான் பணம். இல்லையா? மனுஷங்கிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவன் போதும்னு சொல்லவே மாட்டான். நீங்கள் கொடுத்து பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே. 1,00,000 சம்பளம் வாங்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 2 லட்சம், 2 லட்சம் வாங்கினா பத்தாது, 3 லட்சம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்துக்கு பின்னாடியே நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். அப்படி பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆத்மாவுக்கு நம்ம என்ன தேவையோ அதை விட்டுட்டு நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நீங்கள் பிரசங்கில வாசிக்கும் போது, பிரசங்கி 5:10, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயே. எல்லாமே என்னவா? மாயை. நம்மளுக்கு அந்த திருப்தி பணத்தில் வரவே வராதுங்க. அந்த திருப்தி எங்கே வரும்னா, தேவனிடத்துல தான் வரும். நம்ம கடவுளிடத்தில் போகும்போது தான் நமக்கு அந்த திருப்தி வரும். அதனால தான் மத்தேயு 6:24 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கடவுளுக்கும் உலக பொருளுக்கும் நம்மளால ஊழியம் செய்யவே முடியாதுங்க. உலக பொருளுங்கிறது என்னன்னா, நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா மேமன் போட்டிருக்கும். மேமன்னா பணம். பணத்துக்காகவும் கடவுளுக்காகவும் நம்ம ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஒன்றா வேலை செய்யவே முடியாது. நம்ம ஒன்றை பகைப்போம், ஒன்றை பற்றி கொள்வோம். இன்றைக்கி நம்ம ப்ரையாரிட்டிஸ் யார்கிட்ட இருக்கு? பணத்துக்கு பின்னாடி இருக்கா, கடவுளுக்கு பின்னாடி இருக்கா? அதனால தான் கடவுள் எப்பவுமே சொல்லியிருப்பாரு, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன தேடு முதல்ல, மற்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் கருவேப்பிலை வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு போகவே மாட்டோங்க. மற்ற பொருள்லாம் வாங்கிடுவோம், கடைசியாக கடைக்காரர் என்ன பண்ணுவார், கருவேப்பிலை கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் அந்த கருவேப்பிலையை தான் தேடிக்கொண்டே இருக்கிறோம். கருவேப்பிலைங்கிறது என்ன சொல்லுவோம்னா, பணம் 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 நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். மற்ற பொருள்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். மற்ற பொருள்லாம் நம்ம தேவனை மிஸ் பண்ணுறோம். அதனால அந்த கடவுள் என்ன சொல்கிறார், நீ முதல்ல என்ன தேடு, உனக்கு தேவையானது நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறார். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் கடவுள் நிறைய ஊமைகள் சொல்லியிருப்பார். நல்ல ஒரு ஊமை பார்த்தீங்கன்னா, அந்த பணக்கார மூடன்னு சொல்லலாம், இல்லைன்னா பணக்கார முட்டாள். அவர் சொல்லுவார் இல்லையா, எனக்கு நிறைய விளைஞ்சிருச்சு, இந்த விளைச்சலை நான் என்ன பண்ணுவேன், நான் பண்டகசாலை செஞ்சு அதில் சேர்த்து வச்சு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று